இந்த ஏற்பாடு வந்தீங்களே எந்த நிர்வாகிகளுக்கே சொன்னீங்களோ ஒரு நிமிஷம் இருங்க. எங்க சந்திக்கணுமோ அந்த இடத்துல சந்திச்சு எப்படி ஓட வரணுமோ அப்படி ஓட வருவோம் இன்ஷா அல்லாஹ். உட்காருங்கப்பா, உங்களை பார்த்து எல்லாரும் எந்திரிக்கிறாங்கல்ல, உட்காருங்க. அதாவது ஏற்கனவே வந்து ஓட்டம் இருக்கிறதுக்கான ஐடியாக்கள் பாருங்க. இந்த அறிவுரையை புறக்கணிக்க இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சிங்கத்தை பார்த்து வெறுநோடக்கூடிய காட்டு கல்லுகளை போல இருக்கிறார்கள் சொல்றாங்க. அதான் இருந்திருக்கு என்ற பேர்ல அடுத்த ஒரு நாடகத்தை பாருங்க. அதாவது சுன்னத்துல் ஜமாத் யூத் பெடரேஷனா யூத்தா பெடரேஷன்னா விவாதம் பண்ணது சுன்னத்துல் ஜமாத் என்ற அந்த தனி இயக்காரு. அதுல சேகத்துல்லா ஜமாலி இருக்காரு.
இந்த யூத் பெடரேஷனுக்கு இந்த ஜமாலிக்கு என்ன சொன்ன என்ன உங்களுக்கு உள்ளது என்ன? சுன்னத்துல் ஜமாத்தினுடைய லெட்டர் பேட் வரணும் ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? அந்த சுன்னத்துல் ஜமாத் லெட்டர் பேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 786 பார் போட்டு 92 போட்டிருப்பீங்களே அந்த லெட்டர் பேட். சரியா? உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். அந்த லெட்டர் பேட்ல இருந்து என்ன வரணும்? அந்த லெட்டர் பேட்ல இருந்தா எழுதி எங்களுக்கு கொடுத்தீங்க. அந்த லெட்டர் பேட்ல இருந்து உங்களுக்கு நாங்க எங்க தலைமையில லெட்டர் பேட்ல இருந்து பதில் கொடுத்தோம். இந்த யூத் பெடரேஷன் என்பது அது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாடகம் ஆடுறாங்க இருக்கா? இந்த சுன்னத்துல் ஜமாத் ஷேக் அப்துல்லா ஜமாலி இருக்காருல்ல பதவி அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி ஒரு தனியா ஒரு நாடகம் ஆடுறது. இப்படி நாடகம் ஆடுறதுக்கு தான் இந்த கடிதம் இருப்பேன். சரியான நபரா இருந்தா சுன்னத்துல் ஜமாத்துல இருந்து எழுதி கொடுத்த அந்த ஏற்கனவே என்னத்தை எழுதி கொடுத்தீங்க, என்ன லெட்டர் பேர்ல என்ன மாநில தலைமையகத்துடைய லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்தீங்களோ அதே லெட்டர்ல எழுதி கொடுக்கல. அதுல இருந்து விவாதத்துக்கு ஓரம் தெரியல இல்லையா? தெளிவாகுதுல? அடுத்து பாருங்க. தமிழ்நாடு தலைவரும் மாநில தலைவரும் தமிழ்நாடு தலைவரும் சுன்னத்துல் ஜமாத்திற்கும் உள்ள கொள்கை சம்பந்தமாக கருத்து வேறுபாடுள்ள அனைத்து விஷயத்திற்கும் மக்கள் மத்தியில் ஒரு பகிரங்க விவாதம் நடத்த நாங்கள் தயார். நீங்கள் தயாரா என்றால் பதில் கடிதம் தரும். இப்படியா நாங்கள் எழுதி கேட்டோம். நீங்க விட்டுட்டு ஓடி போனீங்களே அந்த தலைப்பினுடைய 60 தலைப்புல 4 தலைப்பு நாங்க பேசியிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தரக்கூடிய 4 தலைப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு அந்த தலைப்பின் கீழே விவாதிக்க தயார்னா எழுதி கேட்டோம். அதை எழுதி கொடுக்க திராணி இருந்துச்சா? அப்படிப்பட்ட எழுதி கொடுக்க திராணி இருந்தா சுன்னத்துல் ஜமாத் லெட்டர் பேர்ல எழுதி கொடுங்க. அப்படி இல்லாவிட்டால் நீங்க ஓடிட்டீங்க, காட்டு கழுதைகளை போல நீங்கள் ஓடினீங்கன்னு அர்த்தம். அந்த லெட்டர் பேர்ல கொண்டு வந்துருக்கீங்களா? இல்ல எஸ் சார் நோ.